सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 5/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மர்ஜீவா ஜென்மத்தின் இயற்கையான சம்ஸ்காரம், முதல் நினைவு மற்றும் முதல் வார்த்தை. இன்று பாப்தாதா உலகின் மிக உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களில் மிக குறைந்த ஆத்மாக்களுக்குத்தான் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் இருக்கிறது. எப்படி குழந்தைகள் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், அதேபோல் தந்தையும் பாக்கியவான் குழந்தைகளை அடைந்து குழந்தைகளை விட அதிகமாக குஷியடைகின்றார். ஏனென்றால் இவ்வளவு காலமாக மற்றும் இந்த அனைத்து குழந்தைகளும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கிடைத்துவிட்டார்கள் என்றால் ஏன் குஷி ஏற்படாது? ஒவ்வொரு குழந்தையின் விசேஷம் அல்லது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஜொலிப்பு, ஒவ்வொரு ஆத்மாவின் ரூபம், ஆன்மீகத்தின் ஈஸ்வரிய பொலிவு ஆகியவற்றை எவ்வளவு தந்தை தெரிந்திருக்கின்றாரோ அந்த அளவு குழந்தைகள் அவர்களை சில நேரம் மறந்து விடுகிறார்கள். அனைத்து தடைகளிலிருந்து, அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து அல்லது தாழ்ந்த நிலையில் உள்ள இயற்கையின் ஆபத்துகளிலிருந்து ஒரு நொடியில் வெற்றியடைபவராக ஆவதற்கான ஒரு விஷயத்தின் நிச்சயம் மற்றும் போதையில் மட்டும் இருக்க வேண்டும். அது எது? அதை அடிக்கடி தெரிந்தும் இருக்கிறீர்கள். எண்ணம் வரை நினைவில் வைக்கிறீர்கள், ஆனால் சம்ஸ்கார ரூபத்தில் வைப்பதில்லை. நினைக்கவும் செய்கிறீர்கள், புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள், கேட்கவும் செய்கிறீர்கள். இருந்தும் சில நேரம் மறந்து விடுகிறீர்கள். அது எது? மிக பழைய விஷயமாகும். ஆஹா, நான் இதை கேட்டு குஷியும் அடைகிறீர்கள். இருந்தும் மறந்து விடுகிறீர்கள். இந்த உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த வாழ்க்கையின் சம்ஸ்காரமே ஆஹா நான் என்பதுதான். அப்படி தன்னுடைய ஜென்மத்தின் இயற்கையான சம்ஸ்காரம், ஜென்மத்தின் முதல் நினைவு, ஜென்மத்தின் முதல் வார்த்தை நான் உயர்ந்த பிராமண ஆத்மா ஆவேன் என்ற இதையும் மறந்து விடுகிறீர்கள். மறக்கும் விளையாட்டு பிடித்திருக்கிறதா? அரைக்கல்பமாக மறக்கும் விளையாட்டையே விளையாடி வந்தீர்கள். இப்பொழுது கூட இந்த விளையாட்டு தான் பிடித்திருக்கிறதா என்ன? பிராமணன் என்றால் சக்தி நிறைந்த சொரூபம். சொரூபத்தை மறப்பது என்ற இதை என்னவென்று கூறுவது? பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் இந்த விளையாட்டை பார்த்து இரக்கம் வருகிறது, சிரிப்பும் வருகிறது. இவ்வளவு மகான் ஆத்மாக்கள் மேலும் என்ன செய்கிறார்கள்? மேலும் ஒரு மிக அதிசயமான விளையாட்டையும் செய்கிறீர்கள். அது எது? மிக நன்றாக தெரிந்தும் இருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள் என்று நீங்களே கூறுங்கள். சிலர் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுகிறார்கள். சில நேரம் ஆஹா என்று கூறுகிறீர்கள், சில நேரம் ஐயோ என்று கூறுகிறீர்கள். இதையோ செய்கிறார்கள் என்று அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். இதையும் விட அதிசயமான வேறு விளையாட்டும் இருக்கிறது. எப்பொழுது தந்தையின் குழந்தையாக ஆனீர்களோ, மறுபிறவி எடுத்தவர்களாக ஆனீர்களோ, அப்பொழுது கொடுத்த முதல் உறுதிமொழி என்னவாக இருந்தது? என்ன உறுதிமொழி கொடுத்தோம் என்பதையும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். தந்தை உறுதிமொழி செய்வித்தார், அதை நீங்கள் ஏற்றும் கொண்டீர்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறீர்கள்? தந்தை கூறுகிறார், சூத்ரத்தனத்தின் விகார சம்ஸ்காரத்தை விடுங்கள் என்று ஆத்மாவின் விகார சம்ஸ்காரம் என்ற ஆடையை மாற்றி ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தின் தெய்வீக ஆடையை அணிவித்தார். சூதரத்தனத்தின் அடையாளங்கள் அசுத்த விருத்தி மற்றும் திருஷ்டியை மாற்றம் செய்து தூய்மையான திருஷ்டி மற்றும் உள் உணர்வு என்ற விசேஷ அடையாளங்களை தாரணை செய்கிறீர்கள்.
அனைத்தையும் விட உயர்ந்த சம்பந்தம் மற்றும் செல்வத்தின் அதிகாரிகளாக ஆனீர்கள் என்ற இதுவும் மிக நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் பிறகு என்ன செய்கிறீர்கள்? யார் உயர்ந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்கள் எண்ணத்தினால் கூட தியாகம் செய்த விஷயங்களை மீண்டும் தாரணை செய்வதில்லை. எப்படி தரையில் விழுந்த அல்லது வீசப்பட்ட பொருளை ராயல் குழந்தைகள் ஒருபொழுதும் எடுக்க மாட்டார்கள். நீங்கள் அனைவரும் இந்த விகாரங்களை புத்தியிலிருந்து வீச வேண்டும் என்ற எண்ணத்தை தாரணை செய்தீர்கள். வீணானது என்று புரிந்து கெட்டுப்போன பொருள் என்று புரிந்து உறுதிமொழி கொடுத்தீர்கள். தியாகம் செய்தீர்கள் மற்றும் இந்த விஷத்தை அருந்த மாட்டேன் என்று சத்தியம் எடுத்துக்கொண்டீர்கள். பிறகு என்ன செய்கிறீர்கள்? வீசப்பட்ட பொருள், கெட்டுப்போன பொருள், உபயோகமற்ற பொருள், வீசப்பட்ட அழுகிப்போன பொருளை மீண்டும் எடுத்து ஏன் உபயோகிக்கிறீர்கள்? என்ன விளையாட்டை விளையாடுகிறீர்கள் என்று புரிந்துள்ளீர்களா? அறியாமையின் விளையாட்டை விளையாடுகிறீர்கள். விளையாட்டை பார்த்து இரக்கமும் வருகிறது, மேலும் சிரிப்பும் வருகிறது. அனைத்தையும் தெரிந்தவராகவோ ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் செய்பவராக ஆகவில்லை. இப்பொழுது என்ன செய்வீர்கள்? செய்பவராவதற்கான விசேஷமான நிகழ்ச்சியை செய்து காண்பியுங்கள். எண்ணம் மூலமாக தியாகம் செய்யப்பட்ட வீணான பொருட்களை எண்ணத்தில் கூட ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யோசித்து பாருங்கள், நான் யார் மற்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னிடமே கேளுங்கள். என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன், மேலும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்ன உறுதிமொழி கொடுத்தேன், மேலும் எதை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன்? தன்னுடைய சுய கௌரவம், உயர்ந்த நினைவு, உயர்ந்த வாழ்க்கையின் பலம் நிரம்பிய சுரூபமானவர் ஆகுங்கள். என்ன சொன்னேன் மற்றும் என்ன செய்தேன்? அந்த மாதிரியான அதிசயப்படும்படியான விளையாட்டிற்கு முடிவு கட்டுங்கள். உயர்ந்த சொரூபம், உயர்ந்த பாத்திரம் ஏற்று செய்பவராகி உயர்வான காட்சிகளில் நடியுங்கள். அந்த மாதிரி முழுமையான ஆகுதி போட வேண்டும் என்ற எண்ணத்தை வையுங்கள். அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்பட்டதின் விழா நடக்கும். இந்த விழாவிற்கான தேதியை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நிர்ணயம் செய்யுங்கள். நல்லது. அந்த மாதிரி திடமான எண்ணம் உள்ள, எண்ணம் மற்றும் சொரூபத்தில் சமமாக இருப்பவர்களுக்கு அறிந்தவர் மற்றும் செய்பவர் ஒவ்வொரு காரியம் மூலமாக தனது உயர்ந்த தன்மை மற்றும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளுடன் தந்தையோ குழந்தைகளின் அழைப்பின் பேரில் வருகின்றார். குழந்தைகள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் இந்த முறை கொஞ்சம் உடனும் எடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளோ உடன் இருக்கவே இருக்கிறார்கள். ஆனால் உடன் என்ன எடுத்து செல்வோம்? ஒவ்வொரு குழந்தையின் உறுதியான எண்ணத்தின் இறுதி ஆகுதியை எடுத்துச் செல்வோம். யாகத்தின் பிரசாதமாக இறுதி ஆகுதி இருக்கின்றது. யக்ஞத்தின் படைப்பு சாக்கார உலகத்தில் சாக்கார பாபா மூலமாக நடந்தது. பிரம்மா தன்னுடைய பங்கை செய்து பிராமணர்களுக்கு யக்ஞத்தின் பொறுப்பை கொடுத்துவிட்டார். யக்ஞத்தின் விசேஷ பிரசாதத்தை பாப்தாதா பெற்றுக்கொள்வார். யாராவது சந்திக்க வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கிறீர்கள்தான் இல்லையா? பாப்தாதாவும் பிரசாதத்தை எடுத்துச் செல்வார். இந்த பிரசாதம் கொடுப்பது என்றால் உலக மாற்றம் ஆவது. இந்த சிவராத்திரியில் சேவையின் கூடவே அதன் மூலம் மற்ற அநேக ஆத்மாக்களுக்கு அறிமுகம் கிடைக்க வேண்டும். அதையோ செய்யவே செய்கிறீர்கள். ஆனால் கூடவே அறிமுகத்தையும் சேர்த்து தந்தையின் தோற்றத்தை பார்ப்பது அல்லது அனுபவம் செய்வதின் பிரசாதத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த மாதிரி எண்ணத்தை வையுங்கள். எப்படி ஏதாவது நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அங்கு பிரசாதம் கிடைக்கிறது என்றால் அது அனைவருக்கும் ஈர்ப்பினால் இருக்கும். விரும்பாவிட்டாலும் கூட பிரசாதத்தின் ஈர்ப்பில் மக்கள் தானாகவே வந்துவிடுவார்கள். எனவே அந்த மாதிரி லட்சியத்தை வையுங்கள். சூழ்நிலையை உருவாக்குங்கள். தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால் பலமற்ற ஆத்மாக்களுக்கு விசேஷமாக இரக்கம் நிறைந்த எண்ணத்தின் ஆகர்ஷத்தினால் பிராப்தி அல்லது அனுபவத்தின் பிரசாதத்தை கொடுங்கள். கூடவே உங்களுடைய மகாவீரர்களின் அந்த மாதிரி விசேஷமான குழுவை உருவாக்குங்கள். அவர்கள் திட எண்ணம் மூலமாக அனைத்தையும் அறிந்தவர் மற்றும் செய்பவரின் சாக்ஷாத் சுரூபமாகி காண்பிக்க வேண்டும்.
எப்படி உயிரே சென்றாலும் தர்மத்தை விடமாட்டோம் என்ற பழமொழி இருக்கிறது, அந்த மாதிரி தாரணை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், மாயாவின் மகாவீர் ரூபம் எதிரில் வந்தாலும் தாரணையை விட்டுவிட வேண்டாம். எப்படி தொடக்கத்தில் உங்களுக்குள் முயற்சி செய்யும் குழுவை உருவாக்கினீர்கள் இல்லையா? டிவைன் யூனிட்டி, தெய்வீக ஒற்றுமை என்பதையும் உருவாக்கினீர்கள். இப்பொழுது எந்த கட்சியை உருவாக்குவீர்கள்? இந்த சிவராத்திரியில் பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவரின் விசேஷ குழுவை உருவாக்குங்கள். அந்த குழு விக்ன விநாசக் குழுவாக இருக்கட்டும். இந்த பிரசாதத்தை பாப்தாதா எடுத்துச் செல்வார். யஜ்யத்தின் ஆகுதியின் நறுமணம் தொலைதூரம் வரை பரவும். அப்படி பாப்தாதாவும் சாக்கார உலகத்திலிருந்து சூட்சும உலகம் வரை விசேஷமாக யஜ்யத்தின் நறுமணத்தின் செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த மாதிரி பிரசாதத்தை தயார் செய்யுங்கள். உடன் ஏதாவது அவசியம் எடுத்துச் செல்வோம். இந்த ஆகுதிதான் திரும்பி செல்வதற்கான வாசலை திறக்கும். இப்பொழுது இவ்வளவு எண்ணிக்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்றால் செல்வதற்கான வாசலும் திறக்க வேண்டுமில்லையா? அப்படி வாசலை திறப்பவர்கள் யார்? தந்தையோ தனியாக எதையும் செய்ய மாட்டார். எப்பொழுதாவது ஏதாவது செய்திருக்கிறாரா என்ன? இப்பொழுது கூட தனியாக இருக்கிறாரா என்ன? பாபா, நீங்கள் தனியாக சென்று விட்டீர்கள் என்று குழந்தைகளின் உரையாடல் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலோ பாப் தாதா என அப்படி இருவர்கள் துணைவர்களாக இருக்கிறார்கள். தனியாகவோ இருக்க முடியாது. குழந்தைகளும் இருக்கிறார்கள். நீங்கள் உடன் இருக்கவில்லையா என்ன? என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? உடன் இருப்போம், உடன் செல்வோம், உடன் அருந்துவோம் என்றுதானே? இப்பொழுது அந்த உறுதிமொழி மாறிவிட்டதா என்ன? இப்பொழுதும் அதே உறுதிமொழிதான் இருக்கிறது, மாறவில்லை. சென்றுவிட்டார் என்று அப்படி இல்லை. சாக்கார உலகத்திலோ கொஞ்ச காலத்திற்கு சாக்கார பாபாவுடன் இருந்தார். மேலும் மிக குறைந்தவர்களுக்கு சாக்கார பாபா துணையாக இருந்தார். இப்பொழுதோ அனைவரின் துணையாக இருக்கின்றார். சாக்காரத்திலோ அநேக விதமான பந்தனங்கள் இருந்தது. இப்பொழுதோ பந்தனமற்ற நிலையில் இருக்கின்றார். இப்பொழுதோ இன்னும் அதிவேகத்தில் செயல்படுகிறார். தந்தையை அழைத்தீர்கள், மேலும் ஆஜரானார். மோகத்திலிருந்தும் விடுபட்ட உயர்ந்த நிலை பலியானவர் ஆக வேண்டும். எப்பொழுது பலி ஆகிவிட்டீர்கள் என்றால் மோகம் அதில் ஒரு அம்சமே. இப்பொழுது உடன் இருப்போம், உடன் செல்வோம். இன்று மட்டும் என்ன, எப்பொழுதுமே உடன் செல்வோம். நல்லது. இப்பொழுது பிரசாதத்தை தயார் செய்யுங்கள். பாண்டவர்கள் என்ன செய்வீர்கள்? பக்ரீத், ஆடுகளை பலி கொடுக்கும் இஸ்லாமியர்களின் விழா. எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் ஏதாவது செய்து முடித்து காண்பியுங்கள். பாண்டவர்களின் குழு பந்தயத்தில் முன்னேறுகிறதா அல்லது சக்திகளின் குழுவா என்று பார்ப்போம். பக்ரீத்தை கொண்டாடுங்கள் அல்லது ஏதாவது ஈத்தை கொண்டாடுங்கள். மே நான் என்பதை தியாகம் செய்வதுதான் ஈத்தை கொண்டாடுவது. என்ன பிரசாதம் தயார் செய்கிறீர்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். பாண்டவர்கள் தயார் செய்கிறார்களா அல்லது சக்திகள் தயார் செய்கிறார்களா அல்லது இருவருமே தயார் செய்கிறார்களா என்று பார்க்கலாம். நல்லது. உத்தரப்பிரதேச மண்டலம் ஊபி ஜோன் விசேஷமாக பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. ஊபியின் விசேஷம் பாவனை உள்ள பூமியாகும். பக்தியின் பாவனை அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி பாவனை நிறைந்த பூமிக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீர்கள். அனைத்து ஜோன்களையும் விட நினைவு சின்னங்களும் அதிகமாக ஊபியில் இருக்கிறது. அப்படி ஊபியின் நினைவு சின்ன பூமியை மீண்டும் விசேஷமாக நினைவூட்டுங்கள். உத்தரப்பிரதேசத்தின் விஸ்தாரமும் மிக அதிகம். விஸ்தாரத்தில் தன்னுடைய ஜோனின் விதை விதைத்து தந்தையின் சென்ற கல்பத்து பூந்தோட்டத்தை இன்னும் அதிகமாக தயார் செய்யுங்கள். பார்க்க போனால் யூபியின் பூமி நன்றாக விளையும் பூமியாகும். எனவே இன்னும் அதிகமாக மலர் தோட்டங்களை அதிகரிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்தானத்திலிருந்தும் ஞான கங்கை பெருக்கெடுத்து ஓடட்டும். நதியின் மகத்துவமும் யூபியில் இருக்கின்றது. ஸ்நானம் செய்யும் மகத்துவமும் மிக அதிகமாக யூபியில் உள்ளது. எப்படி ஸ்தூல ஸ்நானத்தின் மகத்துவம் இருக்கின்றது, அதே போன்று நாலாபுரங்களிலும் ஞானஸ்தானத்தின் மகத்துவத்தை அதிகரியுங்கள். யூபியின் மகத்துவம் இருக்கிறது. மகான்தான் இல்லையா?
நியமபூர்வமாக ஞானத்தின் தீர்த்தஸ்தலத்தின் ஆரம்பம் கூட யூபியிலிருந்து ஏற்பட்டது. நியமப்படி அழைப்பு கொடுப்பதற்கு கான்பூர் மற்றும் லக்னோவைச் சேர்ந்த ஆத்மாக்கள் பொறுப்பாளர் ஆனார்கள். டில்லியில் தாய்மார்களின் அழைப்பு மட்டும் இருந்தது. நியமபூர்வமான அழைப்பு கான்பூர் மற்றும் லக்னோவிலிருந்து தான் வந்தது. டெல்லியின் மகிமை அதனுடையது, மேலும் யூபியின் மகிமை தனிப்பட்டது. மகான் தன்மையோ மிக அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது எவ்வளவு மகான் தன்மை வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்றபடி மகான் காரியங்களை செய்து காண்பியுங்கள். இதுவரை எந்த மண்டலமும் செய்யாத அந்த மாதிரியான விசேஷ காரியத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு மண்டலமும் இப்பொழுது ஏதாவது ஒரு புதுமையை கண்டுபிடிக்க வேண்டும். மேலாவும் நடந்தது, மகாநாடும் நடந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது ஏதாவது புது வடிவத்தில் சேவையை உருவாக்குங்கள். அதை பார்த்து கேட்டு இந்த மாதிரி ஒரு பொழுதும் பார்க்கவும் இல்லை மற்றும் கேட்கவும் இல்லை என்று நினைக்க வேண்டும். ஆக்ரா ஜோனுடன் சந்திப்பு. எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தை நினைவு செய்து குஷியில் இருக்கின்றீர்களா? ஆஹா என்னுடைய பாக்கியம் என்ற இந்த பாடல் எப்பொழுதும் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறதா? ஆஹா தந்தை, ஆஹா நாடகம், மேலும் ஆஹா என்னுடைய பங்கு. எப்பொழுதும் இதே நினைவில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே, காரியம் செய்து கொண்டிருந்தும் கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட எப்பொழுதும் ஜீவன் முக்த நிலை என்று அப்படி அனுபவம் ஆகின்றதா? சத்யுகத்தில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியோ அவசியம் பிராப்தி ஆகும். ஆனால் இப்பொழுதைய ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் சத்யுகத்தை விட அதிகமாகும். எனவே இப்பொழுதும் தன்னுடைய மண்டலம் மற்றும் யோகத்தின் சக்தி மூலம் ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது இப்பொழுதும் பந்தனம் இருக்கிறதா? பந்தனம் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. ஜீவன் முக்தி ஆகிவிட்டோம். என்னவானாலும் ஜீவன் முக்தி இருக்கும் காரணத்தால் அது சோதனை இல்லை, ஆனால் ஏதோ விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பது போன்று அனுபவமாகிறது. உடல் நோய் ஏற்பட்டாலும் மாயாவின் அநேக விதமான தாக்குதல் இருந்தாலும் விளையாடுவது போன்ற அனுபவம் இருக்கட்டும். விளையாட்டில் துக்கம் ஏற்படுவதில்லை. விளையாடுவதே பொழுதுபோக்கிற்காகத்தானே அன்றி துக்கத்திற்காக அல்ல. அப்படி விளையாட்டு என்று புரிந்து கொள்வதினால் ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்வீர்கள். அப்படி நீங்கள் ஜீவன் முக்தாக இருக்கிறீர்களா அல்லது ஜீவன் பந்தனமாக இருக்கிறீர்களா? உடலின் உறவுகளின் எந்த பந்தனமும் இருக்க வேண்டாம். இதை விளையாடி கொண்டே கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். கடமையை செய்வதின் விளையாட்டையும் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். பந்தனமற்ற ஆத்மாதான் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்ய முடியும். பந்தனமுள்ளவரோ கீழேயே கட்டப்பட்டிருப்பார். பந்தனமற்றவர் மேலே பறப்பார். அனைவரும் உங்களுடைய கூண்டை உடைத்து விட்டீர்களா? பந்தனம்தான் கூண்டாகும். அப்படி பந்தனங்களின் கூட்டை உடைத்து விட்டீர்களா? கடமையை செய்வது கூட பற்றுதலோடு இல்லாமல் ஒரு காரியம் என்று புரிந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பந்தனமற்ற நிலை என்று கூறுவோம். ட்ரஸ்டி ஆகி இருந்தீர்கள் என்றால் பந்தனமற்றவர்களாக இருப்பீர்கள். ஏதாவது என்னுடையது என்பது இருக்கிறது என்றால் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கூண்டில் அடைக்கப்பட்ட மைனா இல்லை, நீங்கள் சொர்க்கத்தின் மைனாவாக ஆகிவிட்டீர்கள். தொடக்க காலத்து பாடல் இருக்கிறது இல்லையா? கூண்டிலிருக்கும் மைனாவே, இப்பொழுதோ சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிவிட்டீர்கள். அனைவரும் சொர்க்கத்தில் பறப்பவர்கள். கூண்டில் அடைக்கப்பட்ட மைனாவிலிருந்து ஃபரிஷ்தா ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது எங்கேயும் கொஞ்சம் கூட பந்தனம் வேண்டாம். மனதின் பந்தனமும் வேண்டாம். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், விரும்புகிறேன், நடப்பதில்லை என்ற இதுவும் மனதின் பந்தனமாகும். விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடிவதில்லை என்றால் இதுவும் பலகீனம்தான் இல்லையா? இந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட நிலை என்ற இதைத்தான் நிர்பந்தனம் என்று கூறுவது. தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்ட பிறகு, குழந்தை என்றால் சுதந்திரமானவர். எனவேதான் மாணவ வாழ்க்கைதான் மிகச்சிறந்த வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? குழந்தைகளா அல்லது வயதானவரா? குழந்தை என்றால் பந்தனமற்றவர். ஒருவேளை தன்னை கடந்த கால வாழ்க்கையில் இருப்பவர் என்று நினைத்தீர்கள் என்றால் பந்தனமாகும். உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்தவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் பந்தனமற்ற நிலை.
நீங்கள் குமாராக இருந்தாலும் அல்லது வயோதிகராக இருந்தாலும் அனைவருமே குழந்தைகள்தான். தந்தை கொடுத்த ஒரே ஒரு காரியத்தில் நினைவு செய்யுங்கள் மற்றும் சேவையில் இருங்கள் என்ற இதில் மட்டுமே எப்பொழுதும் பிஸியாக இருங்கள். ஸ்தாபனையின் காரியத்தில் ஆரம்பத்திலிருந்து எந்த ஆத்மாக்கள் சகயோகிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய விசேஷ சகயோகம் நாடகத்தின் அனுசாரம் ஏதாவது ரூபத்தில் அவசியம் பிராப்தியாகிறது. அதற்கான உத்தரவாதம் இருக்கிறது. பாப்தாதா இங்கேயே அதற்கான பலனையும் கொடுக்கின்றார். மேலும் எதிர்காலத்திற்காகவும் சேமிப்பாகிறது. நல்லது. வரதானம்: அழியாத மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட அதிகாரத்தின் குஷி மற்றும் போதை மூலமாக எப்பொழுதும் கவலையற்றவராக ஆகுங்கள். உலகத்தில் மிக கடுமையாக உழைத்த பின்பு அதிகாரத்தை அடைகிறார்கள். உங்களுக்கு எந்த கடின உழைப்பும் இன்றி அதிகாரம் கிடைத்துவிட்டது. குழந்தை ஆவது என்றால் அதிகாரத்தை பெறுவது. ஆஹா, நான் ஒரு உயர்ந்த அதிகாரி ஆத்மா என்ற இந்த எல்லைக்கப்பாற்பட்ட அதிகாரத்தின் போதை மற்றும் குஷியில் இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் கவலையற்று இருப்பீர்கள். தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: யார் நன்மையே பயக்கும் சிந்தனை உள்ளவரோ மேலும் பரந்த மனமுடையவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் ஒற்றுமையின் வேர் ஆவார். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.